சிவாய நம. கும்பராசி. ஒரு கும்பராசிக்குள்ள ஒரு அந்நியன் உள்ள வந்துட்டாலே போதும். சினிமாலாம் டைலாக் பார்ப்பாங்க, என் வழி தனி வழி. அதே மாதிரி கும்பத்தோட வழி இனிமே தனி வழி தான். கும்பராசிக்காரங்க உண்மையிலேயே கும்பத்தை வந்து ஒரு விஷயத்துல பாராட்டலன்னா, அவங்க தன்னை எங்கேயுமே வந்து தன்னைத்தானே தாழ்த்திக்க மாட்டாங்க. நிறைய கும்பராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே தாழ்த்திக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அது ஒரு ப்ளஸ். நம்மளை நாமளே தாழ்த்திக்கிட்டு நம்மளை நாமளே ஐயோ எனக்கு இது வரல அது வரல. நிறைய ராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஐயோ நான் என் ராசியில் பிறந்து வேஸ்ட்டு இது பிறந்து பண்ணது அது இதுன்னு காட்டுன்னு பேசுவாங்க. அதெல்லாம் என்னன்னா அவனோட அறியாமை தான். ஆனால் கும்பம் ஒரு நாள் அப்படி பேசாது. கும்பம் வந்து என்ன சொல்லணும்னா, கும்பத்துக்குள்ளே ஒரு அந்நியன் உள்ளே வந்துட்டாருன்னா, நீ எல்லாம் ஒரு ஆள், நீ எனக்கு ஈக்குவலாக நீ பேசுவேன், நான் கேட்டுன்னு இருக்கணுமா அப்படின்னு அந்த அந்நியன் வெளியே வந்துட்டாருன்னா கும்பம் சொல்லும். நல்லா பேச விட்டதே தப்பு, உன்னெல்லாம் பேச விட்டதே தப்பு, நீ எல்லாம் ஒரு ஆள், நீ என் இடத்துல வந்து பேசுவேன், நான் நீ பேசுறதுலாம் நான் கேட்டுன்னு இருக்கணுமா. இதெல்லாம் கும்பம் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். விஷயங்கள் வந்து பிடிச்சவங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க. பிடிச்சவங்க எதனா சில விஷயங்கள் வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, ஒரு டிமோட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ இந்த வார்த்தை வரும், உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, இது உங்கள்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம்வாங்க. ஸோ அது வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த டைம் எல்லாம் அந்த அந்நியனோட உச்சமாக இருக்கும். அந்த டோனில் எடுத்து சொல்லுவாங்க. இதனால தான் கும்பத்துக்கு நிறைய வந்து இந்த லைஃப் பார்ட்னருன்றது பாதிக்கிறதே என்னென்னா, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க லைஃப் பார்ட்னர் கும்பத்தை வந்து சில விஷயங்கள் சொல்கிறது. சொல்லியாக மாறும்பொழுது கும்பம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் காமாக அந்நிய டோன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லது தான்ப்பா இவரு, நம்ம தான்ப்பா கொஞ்சம் ஆஷா பேசுகிறோம், பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்றத ஆப் நம்ம கொஞ்சம் சைலண்டாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். முக்கியமான பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல இல்லாமல் இருக்கும்.